அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் எப்படி அமைய போகிறது, குரு பயிற்சி 2025 எப்பேற்பட்ட மாற்றமானது நிகழ இருக்கிறது, அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணங்களாகவும் அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு தற்போது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது கனவில் கண்டவையெல்லாம் உறுதியாக கையில் வரக்கூடிய அற்புதமான நேரமாக மாறுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் மே மாதத்தில் இருந்து ஜென்மராசிக்குள் நுழையக்கூடிய குரு பகவான் சுமார் 4 மாதங்கள் நேர்கதியில் ஜென்மராசியிலும் அதற்கு பிறகு மிக வலுவாக தனஸ்தானத்திற்குள்ளும் நுழைய போகிறார். எனவே 2025ஆம் ஆண்டில் குருவின் உச்சமும் ஏற்பட போகிறது. எனவே மிக சிறப்பான மாறுதலை உறுதியாக இந்த 2025ஆம் ஆண்டு அற்புதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில், பிள்ளையார் சுழியிடக்கூடிய வகையில் குருவினுடைய வக்ர நிவர்த்தி மிக சிறப்பாக விரயத்தில் அமர்கிறதுங்க. குரு பகவான் ஜென்மத்தில் அமர்வதை காட்டிலும் விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது உறுதியாக நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சில மாதங்கள் வக்ர நிவர்த்தி பெற்று விரயத்திலும், அதற்கு பிறகு ஜென்மத்திலும், அதற்கு பிறகு தன அமரப்போகிறார். எனவே குரு பல நிலைகளில் பலம் வந்தாலும் குரு பகவான் முழு சுப கிரகமாக இருப்பதால் உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக குரு பார்த்தாலும், ஆனால் ராசியின் அதிபதியான புதன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் குருவை பார்க்கிறார். எனவேதான் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி மிக சிறப்பான நல்ல மாறுதலை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் அமர்வது முதன்மையான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்பு சிறப்பாக அமையும். அதோடு மட்டுமல்லாது நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை சிறப்பாக அமையும். உயர்ந்த லட்சியத்தை மனதில் வைத்துக் கொண்டு அதை நோக்கி பயணிக்கக்கூடிய உங்களுக்கு அதற்கான வெற்றி வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் குரு. இப்படி உங்களுடைய கனவில் எது இருந்தாலும் அது உறுதியாக நிஜமாக கைக்கு வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி அமைக்க போகிறாருங்க. எனவே குரு பகவானினுடைய இந்த சாதகமான அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகள் ஏற்படும். அவை பிரம்மாண்ட விரயங்களாகவும் சுப விரயங்களாகவும் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதிகிறது. 5ஆம் பார்வையாக சுகஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தான பார்வை சுகஸ்தானத்தில் பதிவது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது குடும்ப உறவுகளுக்கிடையே வலுவான முன்னேற்றத்தை பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை சுப பார்வையால் வலுப்படுத்துவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். தாய் வழி உறவு முறைகளிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம், மன வருத்தம் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு
மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையால் பார்க்கிறாருங்க. யோகஸ்தானம் 7ஆம் பார்வையால் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், மறைமுகமாக சந்திக்கக்கூடிய நிதி நெருக்கடிகள் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலக்கப்பட்டு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களும் வளர்ச்சிக்கான நல்ல பாதையும் மிகவும் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக மாறுகிறது என்பதை திட்டவட்டமாக 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று 9ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. 9ஆம் பார்வை பாக்கியஸ்தான பார்வை. அஷ்டமஸ்தானத்தின் மீது பதுவது பல்வேறு வகையில் கையில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் தடை, தாமதம், மந்தமான சூழல் என சந்தித்த நிலையில் மாற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையால் பார்ப்பதால் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவேதான் உறுதியாக கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றி அமைக்க போகிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் விரய செலவுகள் குரு பகவானின் அமைப்பால் நிச்சயமாக அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அத்தனை விரய செலவுகளும் சுப விரயங்களாக மாறுவதற்கான முதன்மையான யோகத்தை மாற்றி அமைக்கிறாருங்க. எனவே அனுகூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய இனிமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வரவை விட செலவு அதிகரித்த சூழலில் இனி விரய செலவுகள் உறுதியாக கட்டுக்குள் வரும், சுப விரயங்களாக மாறுவதால் அதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே தடை தாமதம் முற்றிலுமாக விலகும். நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் கட்டுக்குள் வருகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. புதிய திருமண முயற்சிகள் எந்தவிதமான தடையும் இன்றி கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு குரு பகவான் விரயத்தில் பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். எனவே உறுதியாக இந்த தருணத்தில் பெண்மணிகள் அலைச்சலை சந்தித்தாலும் அவை சுப அலைச்சலாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பெண்மணிகள் கனவில் கண்டு கொண்டிருக்கக்கூடிய குடும்ப நிம்மதி மற்றும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் போன்றவை தடையில்லாமல் கைகூடுங்க. திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட அனைத்து வகையான வாய்ப்புகளும் சிறப்பாக அமையக்கூடிய யோகம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேரும். உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நல்ல பல விஷயங்கள் தடையில்லாமல் உங்களது விருப்பப்படி நிறைவேறுவதற்கான யோகம் உண்டு. தற்காலிகமாக பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய உத்தியோகம் சார்ந்த சூழலில் நிச்சயமாக அமைதி பிறக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையும். சாதனையான பல நிகழ்வுகளை செய்வதற்கான யோகம் உண்டுங்க. குறிப்பாக சவால் நிறைந்த நியாயமற்ற போட்டிகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை துணிச்சலுடன் எதிர்கொண்டு சாதனை புரிவதற்கான அற்புதமான நேரமாக தொழில்துறையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், தாமதங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில்
நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான தடைகள் கூட இந்த தருணத்தில் விலகும். குறிப்பாக புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் மேற்கொள்வதால் வளர்ச்சி மிக பெரிய அளவில் கணிக்க முடியாத அளவிற்கு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தடை தாமதங்கள் நிச்சயமாக விலகும். குறிப்பாக கலைத்துறையில் சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்கலாம். துவக்கத்தில் இருந்தே நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய விளைநிலம் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகம் உண்டு. விவசாயத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவதோடு கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான வளர்ச்சியை மிதுன ராசிக்காரர்கள் பெற முடியும். மத்திய அரசின் சலுகைகள் நேரடியாக உங்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுவதற்கான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து தொடர்ந்து 9 வாரம் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கனவில் கண்டவையெல்லாம் உறுதியாக உங்களுடைய கைக்கு வரும் இனிமையான நேரமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு